இந்தியாவிலேயே இமயமலைக்கு அடுத்தது வெள்ளியங்கிரி மலை தான் தென் கைலாயம் என போற்றப்படக்கூடிய மலை. சிவபெருமானே குடிகொண்ட மலை, பல சிறப்புகளையும் பல அற்புதங்களையும் படைத்த மலை. அப்பேற்பட்ட மலையில நீங்க இறைவனை வணங்கவோ அல்லது சுற்றுலாக்கோ நீங்க போனீங்கன்னா தயவு செஞ்சு அங்க குப்பையை போடாதீங்க. போன வருஷம் 18 வாரமா அங்க இருக்கக்கூடிய குப்பைகளை அள்ளிக்கிட்டு வந்தாங்க. கிலோ கணக்குல இல்லைங்க, பல டன் கணக்குல. நம்ம தேவையை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிளாஸ்டிக் பேப்பரை அங்கங்கே வீசிட்டு வந்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பேப்பரை யார் எடுத்துட்டு வருவாங்க? பல லட்சம் பேர் ஏறிட்டு வரக்கூடிய இந்த மலையில ஒவ்வொருத்தரும் ஒரு குப்பையை போட்டா அந்த மலை ஏகமா பரவி இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்களால அங்க இருக்கக்கூடிய மண், மரம், மலையில வாழக்கூடிய உயிரினம், விலங்கு எல்லாமே பாதிக்கப்படுது. ஏன் இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? பிளாஸ்டிக் பொருள்ங்கிறது மண்ணுக்கு உரம் அல்ல. பிளாஸ்டிக் பொருட்கள் மட்டும் அல்லங்க, துணி, செருப்பு, காகிதப்பை, எத்தனையோ விதமான பிளாஸ்டிக் பொருட்கள், டப்பாக்கள் எல்லாமே இந்த மலை ஏகமா கிடக்குது. புனித ஸ்தலம் என போற்றப்படக்கூடிய இந்த சிவபெருமானே குடிகொண்ட மலையின் மேல இப்பேற்பட்ட விஷயத்த பண்றதுனால என்ன புண்ணியத்தை சம்பாதிப்பீங்க? நீங்களே பாருங்க. நாம போடுற ஒவ்வொரு பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்து சாப்பிட்டு பல விலங்குகள் செத்து போகக்கூடிய நிலைமை இருக்கு. மனிதர்களுக்காக மட்டும் படைக்கப்பட்டது அல்லது உலகம். இந்த காட்டுல பல விலங்குகளும் மரங்களும் மலைகளும் பல அற்புதமான மூலிகை நிறைந்த மலை. இப்பேற்பட்ட மலையில பல பிளாஸ்டிக்கை நீங்க போட்டுட்டு வர்றதுனால அது மலையோட இடுக்குகள்லையும் மண்ணுக்குள்ளேயும் பதிஞ்சு மலையும் மரத்தையும் வளர விடாம தடுத்து ஒரு கவசமா நிக்குது. நீங்க கொண்டு போற பொருளை கீழே கொண்டு வந்து அடிவாரத்துல போடுங்க. இதுவே மிகப்பெரிய புண்ணியமாகும். இறைவன் இயற்கையை நேசிக்கிறான். இயற்கையை நேசிப்பவனையே இறைவன் நேசிப்பார். இந்த பதிவை முழுசா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நெகிழி இல்லா வனம் உருவாக்குவோம், சுய ஒழுக்கத்தை கடைபிடிப்போம். நன்றி.